பிரித்தானியாவில் வீடியோ எடிட்டராக பணியாற்றிய பெண் ஒருவர் தான் கர்ப்பமாக இருப்பதாக கூறி உடல்நல குறைவு காரணமாக வீட்டிலிருந்து பணியாற்ற அனுமதி கோரியதற்காக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான வழக்கில் அந்த பெண்ணுக்கு 73,500 பவுண்டுகள் நஷ்ட ஈடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 36 வயதான கைலா ஃபார்மர் ஃப்ரெஷ்கட் வீடியோ என்ற நிறுவனத்தில் வீடியோ எடிட்டராகவும் செயல்பாட்டு மேலாளராகவும் பணியாற்றி வந்தார். ஆரம்பத்தில் இவரது பணியை பாராட்டிய நிறுவன உரிமையாளர் ஹரி பில் அவருக்கு போனஸ் கொடுப்பனவுகளையும் வழங்கியிருந்தார். இந்நிலையில் தான் கர்ப்பமாக இருப்பதாகவும் கடுமையான வாந்தி மற்றும் மயக்கம் காரணமாக அலுவலகத்துக்கு வர முடியாது எனவும் கைலா தெரிவித்துள்ளார். இதற்கு மருத்துவரின் சான்றிதழையும் அவர் சமர்ப்பித்திருந்தார். ஆரம்பத்தில் கைலாவிடம் கனிவாக பேசிய உரிமையாளர் ஹரி பில் மறைமுகமாக அவரை வேலையை விட்டு நீக்க திட்டமிட்டது நீதிமன்ற விசாரணையில் அம்பலமானது. மகப்பேறு விடுமுறை கால சம்பளம் வழங்குவது அநியாயம் என அவர் தனது ஊழியர்களிடம் கூறி வந்துள்ளார். கைலா தனது கர்ப்பத்தை அறிவித்த 7 நாட்களில் அவரது பணியில் குறைபாடுகள் இருப்பதாக போலியான குற்றச்சாட்டுகளை நிர்வாகம் சுமத்தியுள்ளது. அத்துடன் அவர் தரவுகளை திருடியதாகவும் பழி சுமத்தப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் அவர் பணியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த அநீதிக்கு எதிராக கைலா ஃபார்மர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். வழக்கை விசாரித்த நீதிபதி கிறிஸ்டபெல் மெக்குய் கைலாவின் பணி நீக்கம் முழுக்க முழுக்க அவரது கர்ப்பம் மற்றும் உடல்நிலை சார்ந்த பாகுபாடே என்று தீர்ப்பளித்துள்ளார். இதன்படி கைலாவுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் மற்றும் வருமான இழப்பிற்காக 73,500 பவுண்டுகள் நஷ்ட ஈடாக வழங்க அந்த நிறுவனத்துக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இது ஒரு நீண்ட போராட்டமாக இருந்தது. எனது மகளுக்காகவும் என்னை போல பாதிக்கப்படும் ஏனைய பெண்களுக்காகவுமே நான் இந்த நீதிக்காக போராடினேன் என கைலா கண்ணீரோடு தெரிவித்துள்ளார். பெண்கள் பணியிடங்களில் எதிர்கொள்ளும் இவ்வாறான பாகுபாடுகளுக்கு இந்த தீர்ப்பு ஒரு பாடமாக அமைந்துள்ளது.